எல்லா மனிதர்களுக்கும் துன்பமும், நெருக்கமும், இன்னல்களும், சோதனைகளும், உபத்திரவங்களும், போராட்டங்களும் வரக்கூடியதே. வராமலாம் போகாது. ஆனால் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதிலிருந்து கடந்து போவதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல வார்த்தைகளை கேட்கணும். அல்லேலூயா. அதை கடக்க போவதற்கு தேவனிடத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் யோசித்து பார்க்கிறேன். இப்ப துன்பங்களும், இன்னல்களும், சோதனைகளும், போராட்டங்களும், நெருக்கங்களும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் செய்யும். வராமல இருக்காது. துன்பமே வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே கிடையாது. துன்பத்தோடு கூடிய நூறுவத்தனையான பலன்களை தேவன் கட்டளையிட தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. நீங்க யோர்தானை கடக்காம கானானுக்குள்ள போக முடியாது. எரிகோ கோட்டையை உடைக்காம நீங்க போக முடியாது. செங்கடலை பிளக்காம நீங்க போக முடியாது. அப்போ நாம எங்க இருக்கிறோன்றது தெரியும். செங்கடை பிளந்துட்டுமா, யோர்தானை கடந்துட்டுமா, இல்ல எரிகோ கோட்டையை உடைச்சாச்சா, இல்ல வனாந்தரத்துல இருக்கிறோமா, இல்ல கானானுக்குள்ள இருக்கிறோமா? நம்ம சீர்தூக்கி பாரு. நிறைய பேர் கானானுக்குள்ள இருக்கிற நினைப்பு தான். கானானுக்குள்ள இல்ல, நான் வனாந்தரத்துல இருக்கிறேன். ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல நான் இன்னும் யோர்தான்லயே இருக்கிறேன். ஒரு சிலர் இல்ல, நான் இன்னும் எரிகோ கோட்டைக்கு அதட்டே இருக்கிறேன். இன்னொன்னு சொன்னா, இன்னும் செங்கடலே நான் பிளக்கல, நான் காத்துட்டு இருக்கிறேன். ஐயோ, நான் இன்னும் எகிப்திலே இருக்கிறேன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. எகிப்துல நான் இன்னும் அடிமையாவே இருக்கிறேன். அப்ப தேவன் அந்த எகிப்திலே இருந்து நம்ம கொண்டு வந்துட்டார். தயவுசெய்து நீங்க எகிப்துல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. செங்கடலுக்கு கலந்து உங்களை கொண்டு வந்துட்டாரு. இரவிலே அக்னி ஸ்தம்பத்துல, பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. யோர்தானை கடக்க பண்ணிட்டாரு. எரிகோ கோட்டைய கடக்க பண்ணிட்டாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? கானானுக்குள்ள போயிட்டுமா? இன்னும் போல, வனாந்தரத்துல இருக்கு. அல்லேலூயா. அப்ப வனாந்தரத்துல பாடுகளும், துன்பங்களும், போராட்டங்களும், கண்ணீர் நமக்கு இருக்கதான் செய்யும். ஆனா இந்த வனாந்தரத்தை ஆண்டவர் கடக்க பண்ணுவார். அல்லேலூயா. வனாந்தரத்தை ஆண்டவர் கடக்க பண்ணுவார். அதுக்கு என்ன எனக்கு வேணும்? வெயிலுங்க, உஷ்ண காத்து அடிக்குது, பயங்கர தாகமா இருக்கு, தண்ணி இல்லை. அப்ப நான் என்ன பண்ணும்? பயங்கர தாகமா இருக்கு, நான் என்ன பண்ணும்? தண்ணியை தேடி நான் ஓடணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. அப்ப நான் தேவனை வாஞ்சித்து கதறக்கூடிய நிலையில நாம் இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு படம் படைத்தவர்களா இருந்தாலும் சரி, எனக்கு பைபிளே ஃபுல்லா தெரியும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? அந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவர் மேல அந்த பக்தி வைராகம் இருக்கிறதா? ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்களால் எண்ணி பார்க்க முடியுதா? அது உங்களால உணர்ந்து கொள்ள முடிகிறதா என்று நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். இது என்ன தெரியுங்களா? மிரர், கண்ணாடி. கண்ணாடி என்ன பண்ணுங்க? உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடி. உள்ளதை என்ன பண்ணுமா? நம்மளை காட்டிடும். அதை என்ன பண்ண ஒத்துக்கணும். இல்ல, நான் பயங்கரமான கலர், நீ கண்ணாடி தப்பா சொல்லுது அப்படின்னு சொல்ல முடியுங்களா? கண்ணாடி நின்று பார்த்துட்டு. ஒருவேளை நம் கண் பார்வைனா குறைபடா இருக்கு. கண்ணாடி அது உள்ளதை உள்ளபடி காட்டக்கூடியது. உள்ளதை உள்ளபடி காட்டக்கூடிய அந்த கண்ணாடி எங்க இருக்குதுங்க? இப்ப எங்க இருக்குது? இதயத்தில் இருக்கா? இதயத்தில் இருக்கா? இல்ல எங்க வீட்டுல இருக்கா? இல்ல என் பாக்கெட்ல செல்லுல இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். இதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. எங்க வேதம் எங்க இருக்கணுங்க? நம்முடைய இதயத்தில் இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு, ஆமே, சுமப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? வாஞ்சை. வாஞ்சை. வாஞ்சை இல்லைனாவே எந்த வேலையுமே செய்ய முடியாது. செயல்படணும். வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இல்லைன்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது.
எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த வாஞ்சை உள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த வாஞ்சை யாருக்கெல்லாம் அந்த தாகம் இருக்கிறது, தாகம் உள்ளவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? தண்ணியை தேடி ஓட முடியும். தாகமே எனக்கு இல்லை, ஆனா பசியா இருக்கிறவங்க தான் என்ன வேணும்? உணவு வேணும். ஆனா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சொல்றேங்க, பிணியாளிக்கு யாரு டாக்டருக்கு, வைத்தியன் யாருக்கு வேணுங்க? நோயாளிக்கு தான் டாக்டர் வேணும், சுகமுள்ளவர்களுக்கு அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் நம்மை இடுக்கண் வழியாக, போராட்டங்கள் வழியாக, நிந்தைகள் வழியாக, அவமானங்கள் வழியாக, சோதனைகள் வழியாக தான் தேவன் நம்மளை கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஒண்ணுமே உழைக்காம சோறு கிடைச்சிடாது. முருகன் என்ன பண்றாரு? காலையில எழுந்து 3 மணிக்கு எழுந்து தன் பிள்ளைகளுக்காகவும் தன் குடும்பத்தை தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை செய்ய வேண்டும் என்று காலையில, ஐயோ முருகன் மாத்திரம் தானா அப்படின்னு சிலர் சொல்றீங்க. இல்ல, கண்டிப்பா எல்லாரும் தான், எல்லாரும் செய்யறீங்க, சந்தோஷம். எதற்காக? தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை நான் தட்டி கழிக்காம தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கிற போது, ஆண்டவரே நான் இதை செய்தேன், இது யாருக்காக செய்த? எனக்காக செய்த ஆண்டவரே. அப்போ நீ எனக்காக என்ன செய்த? நீ இதை உனக்காக செய்த, எனக்காக என்ன செய்த அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து கேட்பார். அல்லேலூயா. அப்ப நான் கேட்கிற போது, ஆண்டவரே நான் இத்தனை சோதனைகளை, இத்தனை போராட்டங்களை, இத்தனை அவமானங்களை, இத்தனை நிந்தைகளை, இத்தனை மேல நான் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, அது உங்களுக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன இருக்கணுங்க? செயல்பாடு இருக்கணும். அல்லேலூயா. அப்ப செயல்பாடு இல்லாம நான் தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கும் போது நான் தலை குனிஞ்சுதான் இருப்பேன். வாஞ்சு இருக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஒரு படிப்பின் காரியங்கள் ஆகட்டும், ஒரு வீடு கட்டுகிற காரியங்கள் ஆகட்டும், அல்லது என்ன சொல்றது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிற காரியங்களா இருந்தாலும் அதுல வாஞ்சை இல்லாம செய்யவே முடியாது. இன்னைக்கு ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போட முடிவு பண்ணிடுச்சுன்னா அது பல காரணங்கள் என்ன பண்ணும்? முன்வைக்கும். பெற்றோருக்கு முன்பாக முன்வைக்கும், முரண்டு பிடிக்கும். முரண்டு பிடிச்சு அதனுடைய காரியத்தை வெற்றி பெற வரைக்கும் விடாது. அது போலதான் தேவனிடத்துல நாம் கேட்கிற ஜெபங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் அவருக்கு முன்பாக அது உகந்ததாய் காணப்படுகிறதா? தேவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறேனா, தாகத்தோடு இருக்கிறேனா? ஏன்னா நம்ம வந்திருக்கிறது இன்றைக்கு ஏதாவது நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை, ஒரு உயிர்ப்பிப்பை உண்டாக்காதா என்று சொல்லிதான் ஏக்கத்தோடு வாஞ்சையோடு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை கொண்டு வந்த நோக்கம் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக கொண்டு வந்திருக்கிறார். அதுக்குதான் அந்த வாஞ்சையும் தாகத்தையும் நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வாஞ்சி வைராக எதுவுமே இல்லைன்னா நீங்க வருவதற்கு உங்களுக்கு பல காரணங்களோட சொல்ல முடியும். சபைக்கு வருவதற்கு அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, என்னால முடியல, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, ஊருக்கு போனாங்க, அங்க பண்ணேன், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு போயிட்டு. ஆனா அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு நீங்க ஆண்டருக்கு வந்து நிக்கிறீங்களான்னு ஆண்டவர் பாக்குறாரு. வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டுடைய சமூகத்துல நிக்கிறீங்க பாருங்க. தேவன் அதை கனம் பண்ணுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 34 சங்கீதம் 17வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்பையாது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அப்போ நமக்கு நீதிமான்கள், தம்பி சொன்னார் சங்கீதத்துல நீதிமான்கள், எல்லாரும் முடிச்சிக்க. தேவன் நம்மளை எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அப்ப நம்ம நீதிமான்களா மாறிட்டோம். அல்லேலூயா. ஆனா பரிசுத்தத்துல நம்ம இன்னும் தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும், ஆமா, அப்போ நீதிமான்கள் ஆக்கினவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவன் நம்மை அந்த நீதிமான்கள் ஆக்கின நீதிமான்களுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறாராம். அல்லேலூயா.
யோபு தன் வாழ்ந்த நாட்களில் அவன் உத்தமனோ, நீதிமானோ, சன்மார்க்கனோ, தேவனுக்கு பயப்படுகிறவனுமா இருந்தார் என்று சொல்லி யோபு 1:1 சொல்லப்படுகிறது. அப்ப அவர் வாழ்ந்த நாட்களில ஆபிரகாம் கேட்கிறான், 50 நீதிமான்கள் நிமித்தம், 30 நீதிமான்கள் நிமித்தம், 20 நீதிமான்கள் நிமித்தம், 10 நீதிமான்கள் நிமித்தம் இந்த பூமியை அழிப்பாது இருப்பீரோ? நீங்க கோச்சிக்காதீங்கப்பா, நான் சாம்பலும் தூசுமா இருக்கிறேன், நான் கேட்கறதுக்கு நீங்க கோவப்பட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்ட்டு தன்னை தாழ்த்துகிற ஒரு ஜெபம் ஆபிரகாம் செய்தார். அவன் யாருங்க? நீதிமான். அல்லேலூயா. அப்போ நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா? அது கீழே 19 வசனம் வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நமக்கு துன்பமே வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. நீதிமானுக்கு துன்பமே வராதுன்னு சொல்லல. ஆமா, யார நீதிமானா தேவன் ஆக்கி இருக்கிறார்களோ அவர்களை தேவன் அந்த சோதனைகளுக்குள்ளாக, துன்பங்களுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக, போராட்டங்களுக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக தேவன் கடக்க பண்ணியிருக்கிறார். வேதத்துல நிறைய என்ன சொல்றது, நிறைய தேவ மனிதர்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக்கி இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உபத்திரவங்களும் கண்ணீர்களும் போராட்டங்களும் வரத்தான் செய்யும். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, நீதிமானங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, கண்டிப்பா வரும் தான் சொல்றாரு. அநேகமா இருக்கும் இல்லன்னா 1 2 எல்லாம் இருக்காது, அநேகமா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எண்ணில் அடங்காததா இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரா, அவைகள் எல்லாவற்றிலும் என்ன நின்று அவனை விடுவிப்பார். நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்தானுக்கு ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும், ஆனா அங்க கைவிடப்படும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பாக்கியம் என்ன தெரியுங்களா? அவனை நின்று அவனை விடுவிப்பாராம். நல்லா தெரிஞ்சுங்க, உங்க கூட யாரும் இல்ல நினைச்சிடாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க தொடர்ந்து பயணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனா தேவன் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். விடுவிக்கிறவர் ஒருத்தர் உண்டு, நமக்கு நம்மை மீட்கக்கூடிய ஒருவர் உண்டு. அந்த தேவனை அவர் தான் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீதிமான பட்டத்தை அவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கமா இருந்தோம், தேவனுக்கு விரோதமா இருந்தோம், தேவனை பகைக்கவளா இருந்தோம், தேவனை வழிபடுவதை விரோதமா நின்றோம். ஆனா தேவன் அது எல்லாவற்றையும் இருந்து அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். சங்கீதக்காரர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ நாம் சில நேரங்களில என்ன பயம், நம்ம மனுஷர்களாகி நமக்கு என்ன பயம், விசுவாசிகளை நமக்கு என்ன பயம் தெரியுங்களா? நமக்கு பழைய விஷயங்கள் சில நேரத்துல பயம், இது நடந்துருமோ. அது என்ன அர்த்தங்க? அது அவிசுவாசம். அந்த விசுவாசத்தில் இருக்கிற நாம சிலதுல பயம், நமக்கு ஏதோ நடந்துருமோ. அப்ப என்னது, அந்த பழைய ஜென்ம சுபாவம் இருக்கு பாத்தீங்களா, நம்மளை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, ஆண்டவருடைய வருகையில ஆயத்தமா இருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா சில வேளைகளில, அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உபத்திரவங்களிலே கூப்பிடுகிறீங்க பாத்தீங்களா, அப்ப ஆண்டவர் கேட்கிறாராம். கேட்டு அந்த உபத்திரத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுகிறார். ஆண்டவர் நம்ம சோதனை தரலன்னு சொல்லல, சோதனைக்கு ஏற்க அதுல இருந்து நீ விடுவிக்கத்தக்கதான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்போ முந்தினவைகளை நினைக்கவே கூடாதுங்கிறார்.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை என்ன பண்ணக்கூடாதா, சிந்திக்க வேண்டாம். இந்த ரெண்டு காரியங்கள் தான் நாம் உபத்திரமும் நெருக்கமும் போராட்டங்களும் வருகிற போது இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நாம் ஜெயிக்கவே முடியாது. ஒண்ணு, பழச நம்ம நினைக்க கூடாது, முந்தினவைகளை நினைக்க கூடாது. பழச நினைச்சேன்னா நான் என்ன சொல்றதுன்னா, எகிப்தை நீங்க நினைக்க கூடாது. நான் முன்ன சொன்ன உங்களுக்கு ஜென்ம சுபாவம் ஒண்ணு இருக்கும், என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லுவோம். என்னதான் சொல்லிட்டேன் அவனை, என்ன சொல்லி அவன் திருந்தவே கிடையாது. அப்ப அந்த முந்தின நினைவுகளை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை என்ன பண்ணக்கூடாதா, சிந்திக்க கூடாது. எங்க குல கோத்திரம், எங்க ஜாதி பந்து, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதா, வர எண்ணத்துல வரவே கூடாது, சிந்திக்கவே கூடாதான். எப்போ அந்த அந்த நான் யார் தெரியுமா அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. அது நீ பூர்வ மாணவிகளுக்குள்ளதான் அவன் இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப பூர்வ மாணவிகளை நீ சிந்திக்க கூடாது. எங்களுடைய பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா, யாருடைய ஆள் தெரியுமா அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, காலரை தூக்கில விடக்கூடாது. எப்போ ஆண்டவர் உங்களை அந்த துன்மார்க்கத்திலிருந்து, தேவனுக்கு விரோதமா இருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தேவன் நம்மளை தோல் உரிச்சாச்சு. தோல் உரிக்கப்பட்ட பிறகு என்னுடைய பலம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் என்ன பண்றோம், அங்க பலிபீடத்துல போட்டாச்சு. ஆமா, அடக்கம் பண்ணிட்டாங்களா இல்லைங்களா, நம்மள அடக்கம் பண்ணிருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு எழுந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தலையை கொம்பெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. காட்டினா அப்ப அவங்க ஆண்டோடைய வார்த்தை வசனத்துக்கு விரோதமான இருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்ப புது சிருஷ்டியா இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய உபத்திரங்கள் வந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், கலங்க மாட்டேன். அல்லேலூயா, கலங்க மாட்டேன். யோனா என்ன பண்ண, கடல்ல என்னை தூக்கி போடுங்கிறான், தூக்கி போட்டுருங்க. ஆனா அந்த சூழ்நிலை அவன் மீண்டும் வருவான் என்கிற நம்பிக்கை அவனுக்கு உண்டு. அல்லேலூயா. 3 நாள் கழிச்சு ஆண்டவர் என்ன பண்ற, திரும்ப உயிர்ப்பிச்சு கொண்டாடுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, நம்மை நம்மை உணர வைப்பதற்காக, உணர்வடைய செய்வதற்காக. அதனாலதான் சொல்றாரு, பழையவைகளை நீங்க நினைக்காதீங்கப்பா, பூர்வ மானைகளை சிந்திக்காதீங்க. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக இதெல்லாம் என்னது, அற்பமானது. ஆமே, நாம தேவனுடைய ஜனம், அவருடைய சொந்த ஜனமா நம்ம தெரிந்திருக்கிறார். நம்ம யாருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அதே ராஜாவோட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இப்படி யோசிக்கிறீங்க, புரியல? ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஒரு கவுன்சிலர் பையன் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சல் தாங்க முடியல, ஒரு தலைவர் பையன் பண்றது தாங்க முடியல, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பண்ற பசங்க கொஞ்ச நெஞ்சல். ஆனா அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் யாருங்க, ராஜா வீட்டின் பிள்ளைகள். நம்மலாம் என்ன நினைச்சிட்டீங்க நீங்க, எதுக்கு நீங்க கலைங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க, எதுக்கு நீங்க உட்காந்து பயந்துன்னு உட்காந்து இருக்கிறீங்க? ஆமா, ராஜாவின் பிள்ளைகளா என் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ நீங்க பூர்வ மாணவிகள் என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்கவே கூடாது. அதை பத்தி நீ கவலைப்பட, என்ன நடக்குமோ எது நடக்குமோ என் வாழ்க்கை, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்தது அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா, நம்மள ரட்சிக்கப்பட்டு 30 அடி 60 அடி சொல்றாரு. மிலாறுகளால் 1 குறைய 139 1 குறைய 6 தரமா 5 தரமா 5 தரம் அடக்கிறது 194 முறை அடி வாங்கிக்கிறார். 1 குறைய 5, அது 139 1 குறை 5 தரம்.
அப்படின்னா கிட்டத்தட்ட 194 நினைக்கிறேன். அது கணக்கு போட்டு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்போ யாருக்காக? அவ்வளவு பெரிய கமாலுடைய பாதத்துல வேதத்தை நன்றாய் அறிந்தவன், வேதத்தை கற்றுக்கொண்டவன். அப்ப அவன் காலகட்டத்திலே PhD. உங்களுக்கு எங்க தெரிய வசனம் கிடையாது, அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் இப்படிதான் இருக்கணும், ஒரு விசுவாசி இப்படிதான் இருக்கணும், சபைக்கு ஒரு பெண்கள் இப்படிதான் இருக்கணும். முக்காடை பத்தி சொல்றார். ஆமா, அலங்காரத்தை பத்தி சொல்றார். நீங்க அலங்கரிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் இல்லைன்றார். உள்ளான அலங்காரமே அலங்காரம்ன்றார். ஆமா, போய் முகத்துல கண்ணாடி பாருங்கிறார். இதெல்லாம் யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமா, நம்ம குறிப்பிடுறார் வேதத்துல. அப்போ இதெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், நான் ரட்சிக்கப்பட போறேன். அதே போலதான் நாம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நம்மள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஆண்டவர் வார்த்தை எல்லா வேலையும் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை பிரேயரு, ஆண்டவருக்கு ஒரு காரியம், ஆண்டவர் சபைக்கு ஒரு களங்கம் வருது, அதை எப்படி தடுக்கிறது? தன் வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, இல்ல கொஞ்சம் எங்களுக்கு உடம்பு முடியலைங்க, வர முடியாதுனால அதெல்லாம் தவிர்க்காம தேவனுக்காக வைராக்கியமா, அது என்ன, அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதான் the love. ஹல்லேலூயா. தேவன் நம்ம மேல வச்ச அந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்ன செய்தாலும் அதற்கு ஈடாகாது. ஹல்லேலூயா. அதற்கு ஈடு ஆகாது. ஆமென். அவர் கொடுத்த அந்த ஜீவன் நினைச்சு பார்த்திருப்போம். எவ்வளவு விபத்துகள், எவ்வளவு ஆபத்துகள், எல்லாவற்றையும் தேவன் நம்மை விட்டு பாதுகாத்து இம்மட்டும் நடத்திருக்கிறார், இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கீழே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றுங்கிறார். ஒரு விஷயம் இருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றுங்கிறார். அல்லேலூயா. ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு போயிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன், பழையவைகள் எல்லாம் எப்ப நம்மள அடக்கம் பண்ணியாச்சோ எனக்குள்ள அந்த புதிய சுபாவம் வந்துச்சு, எனக்குள்ள புதிய சுபாவம் வந்துச்சு. அப்ப பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் புதிய காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார் உடனே. ஆமா, உடனே ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு புறா வந்து அமர்ந்துதான், ஆமென், இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமாயிருக்கிறேன், மேல இருந்து ஒரு சத்தம் வானத்துல இருந்து. அல்லேலூயா. அப்போ புதிய காரியத்தை அப்பயே தொடங்கியாச்சு. இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு, கூட இருந்த ஒருத்தர் சொல்றான், ஆண்டவரே நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன், மரித்தோர் இருக்கிறாங்க, எங்க சொந்த பந்தம், அதை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுங்களா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பண்ண, என்னை பின்பற்றி வாழ்ந்தார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல பழையவைகள் நம்மளை பிடிச்சி இழுக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் இழுக்கும், இந்த பக்கம் இழுக்கும், மேல இழுக்கும். இது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, நீச்சல் பார்த்திருக்கீங்களா? நீச்சல் பார்த்திருக்கீங்களா? நம்ம இப்படி போனோமா, இப்படி போனோமா? இப்படி போனோம். பார்த்திருக்கீங்களா இல்லையா? நல்லா கவனிங்க. இப்படி போனோம். நீங்க இப்படி போனா பின்னாடி இப்படி. அப்போ அந்த முன்னோக்கி செல்லணும் சார். அல்லேலூயா. எனக்கு ஒரு முறை தெரியல, புதுசு நீச்சல் ஊரோட கட்டிக்கும் போது நல்லா மொத்தம் தட்டாக்க பார்த்தா அடிச்சுனேன். அதாவது என்னோட வயசு அப்போ வந்து 9 இருக்கும். 9ஆ இல்ல, எனக்கு நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நீச்சல் கற்றுக் கொடுத்துட்டாங்க. 7 வயசு இருக்கும். ஒரு முறை என்னாச்சுன்னா, நான் அப்பதான் புதுசு, எங்க அண்ணன் தூக்கி தள்ளி விட்டாரு. எங்க அண்ணன் தான் கற்றுக் கொடுத்தாரு நீச்சல், என் உடன் பிறந்த சகோதரர், அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. தூக்கி போட்டார், நான் நின்று தள்ளி விட்டாரு, டக்குன்னு அவரும் குச்சிட்டாரு கீழே. குச்சிட்டு கொண்டாரு, அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டாரு. அடுத்த நாள் உடனே அந்த புரோடை தான் இருக்கும், சொரக்கா புரோடை, அது ஃபுல்லாக நல்லா கட்டி விட்டு புத்தகா நான் தெரியுதுங்களா, புதுசு எப்படி இருக்கும், மூஞ்சிக்கெல்லாம் அட்டிக்கும், அப்படி தண்ணி வேற அது உள்ளெல்லாம் குடிச்சிடும் நிறைய, திரும்ப பெருமூச்செல்லாம் வரும்.
இன்னொரு முறை நீச்சல் நல்லாவே தெரியும். கத்துக்கிட்டேன். சில மாதங்கள், ஒரு சில வாரங்கள கத்துக்கிட்டேன். அப்புறம் நான் போயிட்டு இருக்கிறேன். நான் அந்த கயிறு நினைச்சிட்டேன் நான். பாம்பு, தண்ணி பாம்பு. அது வலிக்குன்னு ஓடி போச்சு. 8 வயசுங்க. அப்போ எனக்கு ஒரு பயம். ஃபர்ஸ்ட் போனோடனே ஃபர்ஸ்ட் எங்கன்னா பாம்பு தான் பார்ப்பேன். அப்புறமா தான் குதிப்பேன். அப்போ ஏன் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நீச்சல் கற்றுக்கொள்வதற்கும் என்ன வேணுங்க, ஒரு முறை கீழே எப்படி அழுத மாதிரி கீழே போயிட்டேன் கொஞ்ச நேரம். திரும்ப எங்க அண்ணன் வந்தார், கீழே உள்ள வந்து தூக்கின்னு வந்துட்டார். தெரியல, அப்படி பண்ணக்கூடாதா, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னாரு. அப்ப முன்னோக்கி செல்லணும் நம்ம. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா என்ன பண்ணும், பழையவைகள் எல்லாத்தையும் அவன் புதிதா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட வந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வாழ்றார். அப்போ நான் என்ன பண்ணும், பழச நான் விட்டுட்டு வரணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். மரித்தோர்னா என்ன அர்த்தம்னா முடிஞ்சு போனது, அதை நோண்டின்னு கிடக்காதங்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நீ அன்னைக்கு சொன்னல, மறக்கவே மாட்டேன். எப்படி சொல்லலாம், எப்பயோ ஒரு 10 வருஷம் நம்ம நடந்திருக்கோம், மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு அதை நோண்டி என்ன பண்ண என்ன ஆகும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுக்குள்ள இந்த சமாதானம் ஒளிந்து போயிடும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் வழி சொல்றார். நமக்கு பழையவைகளை நாம் போட்டுறணும், தூக்கி போட்டுறணும்ன்றார். அப்போ என் நினைப்பு எதுவா இருக்கணும், தேவனுடையதா இருக்கணும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். எப்படிங்க தேவனுக்கு பிரியமானது, எனக்கு புரியலைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நான் இப்ப சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சுது. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபோன் பண்ணி கேட்போம், ஐயா உங்களுக்கு என்ன சாப்பாடு பண்ண, அக்கா உங்களுக்கு என்ன சாப்பாடுக்கா பிடிக்கும். அப்ப நம்ம கேட்போம், ஏன்னா அவளை பத்தி தெரியாது இல்ல. நாம நினைச்சிருப்போம், இல்ல அவங்க நல்லா மட்டன் சாப்பிடலாமா, செஞ்சு வச்சிடலாம். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மட்டனே பிடிக்காது, மீன் மட்டும் தான் பிடிக்கும். மீன் மட்டும் தான். லாவணியை சிரிக்கிறாங்க, மீன் மட்டும் தான் பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு பிடித்தது என்ன, தேவனுக்கு பிரியமானது என்னன்னு எனக்கு தெரியணும். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்றேன் நான். ஒரு புதுசா திருமணம் ஆனவர்கள், ஒரு புது தம்பதியர், அவர்கள் திருமணம் ஆகிடுச்சு. ஆயிட்டு ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கிறது நாளாகும். தம்பி இல்லை இன்னைக்கு இந்த சொல்லியிருப்பேன் நான். ஆமா, ஒரு நாள் புரிஞ்சுக்கவே முடியல. ஐயோ, நான் 25 வருஷமா இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறேன். அப்போ அந்த புரிதல் என்பது பல வருஷங்கள் ஆகும். ஆனா மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்காது நமக்கு. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, மாறுகிறவர்கள். ஆமா, இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க. ஆனா மாறாதவர் ஒருத்தர் உண்டு. அல்லேலூயா. அந்த மாறாதவர் ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் நான் கெட்டியா பிடிச்சிக்கணும். அவரை நான் அவர் கெட்டியா பிடிச்சிக்கணும். ஆமா, அவருக்கு என்னப்பா உனக்கு பிடிக்கும் நீ கேட்டு பாருங்க, சொல்லுவார் ஆண்டவர். அவருடைய சமுதில உட்கார்ந்து நீங்க கேட்டு பாருங்க, அப்படியே அடிக்க லிஸ்ட் சொல்லிட்டே இருப்பார். இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. நம்முடைய பார்வையில அற்பமா இருக்கும். ஆமா, எனக்கு ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணாரு, எனக்கு பண்ணாரு. எனக்கு அது நல்லா டச் ஆச்சு. இன்னைக்கு நான் அது பாஸ்டர் இவர் வந்தார், முத்து பாஸ்டர் வந்தார். அவர் மலேசியால இருந்து வந்தாரு, முத்து பாஸ்டர். நான் சொல்றது 1998. அப்போ தனியா வாலிபலுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் எடுத்தார். வாலிபலுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் எடுத்தார். அப்போ எனக்கு திருமணம் ஆகல, 98 ஆகல. அப்போ மெசேஜ் எடுத்தார். என்னன்னா, அது இன்னுக்கு எனக்கு மனசுல பதிஞ்சிட்டு இருக்கு. அதாவது இச்சையோடு பார்க்கிற எவனும், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விசாரம் செய்தாய். அவர் சொன்னது, அது எப்படி நான் தவிர்க்கிறது அப்படின்னு ஒரு அழகா சொன்னார். நம்ம ஒரு பெண்ணை ஒரு ஆணை நான் பார்க்கிறோம், எதிர்ப்பாளர் ஒருத்தர் நான் பார்க்கிற போது ஒரு முறை பார்த்துட்டு நம்ம திரும்ப நான் பார்த்தேன்னா அங்க பாவம் வர ஆரம்பிச்சு. ஒரு முறை தான் எதேச்சர போக பாக்குறல, அதை பார்த்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். திரும்ப அந்த பார்வை அவர்கள் மேல் என் பார்வை போகக்கூடாதுன்னு இன்னைக்கு எனக்கு என்னன்னா, அது மனசு நல்லா பதிஞ்சிச்சு எனக்கு.
எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு முறைதான் அந்த 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 வசனத்துக்கு என்னை எப்படி தப்பித்துக் கொள்வது? புரியுதுங்களா இல்லையா? ஆமா, பார்ப்பது தப்பு இல்லை. ஆனா அந்த எந்த எண்ணத்தோடு ஒரு முறை நீங்க பாத்துட்டீங்கன்னா திரும்பி பார்க்க கூடாதுங்கிறார். திரும்பி பார்த்தா முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆவியானவரு நவீச நடந்துருவார். அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் உமக்கு பிரியமானது என்னப்பா? உமக்கு பிரியமானது என்ன? நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான் அந்த விஷயத்த. இது போல பலாயிரங்கள் ஆலோசனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பல லட்சங்கள் ஆண்டவர் கொடுப்பார். ஆனா நான் என்ன பண்ணணும் தெரியுங்களா? தேவனுடைய சமூகத்துல நம்ம உட்காரணும். ஆமா, உட்கார்ந்து நான் யாரு பாவின்றத நினைச்சுக்கணும். நான் பாவின்றத உணர்ந்து உட்காரணும். தேவனுக்கு முன்வா யார் தான்? நானு பாவிகள் தான். ஆமா, அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவரோட பரிசுத்தம் ஆக்கிட்டு இருக்கிறார். நான் இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே? இன்னைக்கு காலையில இருந்து வந்தேன், உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நான் என்ன செய்தேன்? இதான் என்னுடைய ஜபம். ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் போது இன்றைய நாளில் ஆண்டவர் எனக்கு காட்டு பட்டியலிடுங்கன்னு. இன்னைக்கும் நீட்டு போயிட்டு தான் இருக்கு. அப்ப எப்பதான் நான் மனம் திரும்புறது? எப்பதான் நான் இன்னும் என்ன சரி பண்ணிக்கிறது? சொல்றது புரியுதுங்களா? நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்க எனக்கு பிடிச்சிருக்கும், நான் பாட்டு செஞ்சு போயிட்டே இருப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு பட்டியல என்ன பண்ணும்? குறையணும். அன்னைக்கு இருந்து அதே பட்டியல 300 லிஸ்ட் இன்னைக்கு 300 வச்சா எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணோம்? இன்னும் மனம் திரும்பணும் அர்த்தம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் ஆவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புதிய காரியத்தை நான் செய்ய போறேன், அது உங்களுக்கு தெரியுமா? அறிஞ்சிருக்கீங்க? அதை குறித்து உங்களுக்கு அறிவு இருக்குதா? ஆண்டவர் கேட்கிறார். கீழே, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். சில நேரத்துல நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு, நம்ம எங்க இருக்கிறோம்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட நம்ம எங்க இருக்கணும்னு கேட்டதுக்கு எல்லாரும் அப்படியே தக்க முடிச்சிங்க. எல்லாருக்கும் பதில் தெரியும். நீங்களா சாதாரண ஞானம் இல்ல. ஆண்டவர் ஞானிகளாக என்ன பண்ணிருக்கிறாரு? நீ உலகத்திலிருந்து பைத்தியமாய் தோன்று நம்ம பிரித்தெடுத்து நம்ம ஞானிகள் ஆக்கி இருக்கிறார். ஆனா நீ முழிச்சது எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீ நான் என்ன சொல்றேன்னு கேட்க அதுக்காக வெயிட் பண்றது எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் வனாந்தரத்துல நம்மள வச்சிருந்தாலும் வனாந்தரத்துல என்ன பண்ணுவார்? வழியை உண்டாக்குவேன்றார். வனாந்தரம் பார்த்திருக்கீங்களா? டிவியில தான் பார்த்திருக்கிறோம். வனாந்தரத்துல யாரும் நேர்ல பார்த்திருக்கீங்களா? அங்க இருக்கீங்களா? என்ன ஆனந்த் பார்த்திருக்கியா? இல்ல ஆனந்த் இல்ல. வனாந்தரத்துக்கு நீங்க அது போக போக போயிட்டே இருக்கும். எங்க அங்க எந்த வழியே தெரியாது. அதுதான் அதான் நான் சொல்றேன். அப்போ அந்த வனாந்தரத்துக்கு போக போக போயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு அங்க வழியை தென்பட வைப்பேங்கிறார். அல்லேலூயா. நீ வனாந்தரத்தில் இருக்கிறியா? உனக்கு நான் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் புதியவைகளை நான் உனக்கு செய்வேங்கிறார். அப்போ நீ பூர்வ மாணவிகளை நினைக்க கூடாது. பூர்வ மாணவிகளை சிந்திக்க கூடாது, நினைக்க கூடாது. பழையவைகளை நினைக்க கூடாது, பூர்வ மாணவிகளை சிந்திக்க கூடாது. அப்ப நான் என்ன செய்யணும்? அவர் வனாந்திரத்திலே வழி உண்டாக்குறேங்கிறார். அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேங்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு புதிய எப்படி நமக்கு தெரியாது, எப்படி செய்ய போறாரு எனக்கு தெரியல. நான் சில நேரத்துல நம்ம சபை குறித்து யோசிப்பேன். ஆண்டு நித்தி வச்சுக்கிறார், ரைட், ஓகே. இது எப்படி கொண்டு போறார்? எப்படி இது கட்டமைப்பு போறார்? எனக்கு அறிவு எனக்கு இல்ல ஆண்டவரே. நான் ஒப்புக்கொண்டுட்டேன், ஆனா எனக்கு கிடையாது. ஆனா எப்படியே கொண்டு போய் நிறுத்திடுவீங்கன்னு தெரியும். அந்த விசுவாசம் எனக்கு அவ்வளவுதான். அந்த முரட்டு விசுவாசத்தோடு ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பேதைகள் திசை கட்டு போவதில்லை. இந்த வசனம் யாருக்குங்க? பேதைகளாகி நமக்கு. பேதைகள் தானே, ஒத்துக்கிறீங்களா? ஆமே. அப்போ பேதைகள் திசை கட்டு போறது. அப்போ அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குற தேவன், அவருக்கு பிரியமானது என்னப்பா? அவருக்கு என்ன பிடிக்கும்? வாசிப்போம். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம்.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நினைவுகளை அறிவேன். அப்போ ஆண்டவர் அவர் நம்மை நினைக்கிறாராம். அல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையா? நமக்கு கொடுப்பேன். அங்க சொல்லப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் என்ன பண்ணிருக்கிறேன்? நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்றது யாருங்க? கர்த்தர். மனுஷன் சொல்லல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறேன். அதுக்கு கீழே சொல்லப்படுகிறது, அது தீமைக்கு அல்ல, அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப ஆண்டவர் நம்மை குறித்து என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறாரு? என் புள்ள சமாதானமா வாழணும். அல்லேலூயா. என் மகன் என் பேரன் பேத்தி என்ன பண்ணும்? சமாதானமாய் வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நினைச்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம நினைக்கணுமா? நான் அவரை நினைக்கணுமா? கொலைப்பை தான் உங்களை விடுறேன். ஒரு கொலைப்பறம் தானே. என்னங்க உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு புருஷன் ஆனவன் புதுசா நம்மளுக்கு திரும்ப சொல்றேன், ஒரு புதிய நட்பு நமக்கு தொடங்குது. நான் சொல்றது, 2 பேருமே ஒரே இனம்தான், ஒரு நட்பு உருவாகுது. இப்ப நம்ம இதுல திவ்யாவும் லாவணியும் வச்சுக்கிறோம். லாவண்யா முன்னாடி வந்துடுறாங்க. எப்போ வருவாங்க திவ்யான்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்ப என்ன அது? ஏதோ ஒரு ஒரு நட்பு, அந்த ஒரு அன்பு என்ன பண்ணுது? அப்ப தேவன் நமக்குள்ள என்ன வச்சிருக்கிற அந்த நினைவுகள், அந்த நினைவு என்ன அர்த்தம்? அன்பு தானே அந்த நினைவுகள் அர்த்தம். அப்ப ஆண்டவர் நம்ம நினைக்கிறார். அப்ப 2 பேரும் இப்ப லாவண்யா நினைக்கிறாங்க, எப்ப திவ்யா சிஸ்டர் வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க திவ்யா அங்கிருந்து வரும்போது, ஐயோ நம்ம எப்போ போக போறோம்? யாரை பாக்குறதுக்கு? லாவண்யா பாக்குறது. இது உண்மைதானே? உண்மையா இல்லையா? எத்தனையோ பேர் இருந்தாலும் இவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு என்ன பண்ணுது? ஒரு நட்பு, ஒரு ஆழமான நட்பு இருக்கு. அது ஆண்டவர் மேல உள்ள அன்பு. ஆண்டவர் என்ன பண்ண நினைச்சிருக்கிறார். அது போலதான் தேவனும் நம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் பிதாவான நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம். அல்லேலூயா. அது நல்லா புரிஞ்சுக்க. அந்த நினைப்பு தான், அந்த நினைவு ஆண்டவரை நினைச்சிட்டு இருக்கிறார். எப்பயுமே நான் மறந்தாலும் ஆண்டவரை நினைச்சிட்டு இருக்கிறார். அந்த நினைவு எனக்குள்ள இருக்கணும். அப்ப நானும் என்ன பண்ணணும்? ஆண்டவரை நினைக்கிறவனா இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நான் நினைக்கணும், என்ன செய்யணும்? என்னுடைய எண்ணங்களை மாத்திக்கணும், என்னுடைய சிந்தனைகளை மாத்திக்கணும், என்னுடைய பூர்வமான அந்த என்ன சொல்ற பழையவைகளை எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அவருக்குரியதா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அல்லேலூயா. மேலானவைகளை சிந்திங்க, மேலானவைகளை நீங்க சிந்திங்க. சொல்லப்படுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க. என்ன எங்களை, இந்த சத்தம் வருதா இல்லையா? எங்களை எல்லாரையும் மறந்துட்டாங்க அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நினைவுகள் மாறாதவைகள். அது எப்படிப்பட்டதுங்க? தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என் மகன் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், எல்லாரும் பெற்றோர் நினைக்கிறது தானே உண்டா இல்லைங்களா? அப்போ நம்மை படைத்த தேவன், அவர் நினைக்கிற எண்ணங்கள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம என்ன பண்ணோம்? சீர்தூக்கி பார்க்க. அல்லேலூயா. உண்டா இல்லைங்களா? ஆமே. அப்போ நான் என்ன பண்ணோம்? தேவனுக்கு பிரியமானவைகளை, அவருக்கு என்னுடைய நினைவு தேவனுக்குரியதாய் காணப்பட வேண்டும். 2வது காரியம், ஃபர்ஸ்ட் பழையவைகள் எல்லாத்தையும் மறந்துடணும். 2வது, என்னுடைய நினைவுகள் தேவனுக்குரியவைகளாக காணப்பட வேண்டும். அடுத்தது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6.
உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளைச் செவ்வைப்படுத்துவார். அதாவதுங்க, உன் வழியில எல்லாம் அவர் நினைச்சுக்கணுமா. ஐயா 5 போடுங்க, 5 ஐயா இருங்க இருங்க, வெயிட் வெயிட் வெயிட். உன் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. நமக்கு ஒரு சுய புத்தி இருக்குங்க, எல்லாருக்குள்ள இருக்கு. நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், எனக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடாதுங்கிறார். நமக்கு ஒரு சபைன்னு ஒரு வட்டத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்ப சபைக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு வட்டம் இருக்கும். அப்ப அந்த வட்டங்கள்லாம் சேர்த்தனை எவ்வளவு பெருசு இருக்கும் என்னங்க? ஆமா. அப்ப தேவனுடைய அந்த திட்டத்துக்குள்ள வந்துடும் நம்ம. அந்த அந்த திட்டத்துக்குள்ள சுய புத்தின் மேல் சாயக்கூடாது. எப்போ நம்ம சுய புத்தியா எல்லா காரியங்களும் நடந்து கொள்ளுமோ அது நமக்கு என்ன இல்லை, அது பெருசா பலன் கொடுக்காது. ஏன்னா நான் வேணா அது என் வாழ்க்கை நான் திருப்தி அடைஞ்சிடலாம், மற்றவர்கள் யாரும் திருப்தி அடைய முடியாது. உனக்கு நன்மை செய்ய திறன் இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. யாருக்கு நான் செய்யணும், யாருக்கு நான் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நன்மை செய்யறதுக்காக அது டைம்லாம் யோசிக்க கூடாது. இல்ல அடுத்த டைம் கொடுத்துக்கலாமா உங்களுக்கு, அதெல்லாம் யோசனை பண்ண, அடுத்த டைம் சொல்லலாமா, அதெல்லாம் வேணாம். அப்ப ஆண்டு சொல்லிட்டாரா, போய் சொல்லிடுங்க. சொல்லப்படுகிற உன் சுயபத்தின் மேல் சாய முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல என்ன பண்ணுமா, நம்பிக்கையா இருந்து. நம்ம நம்பிக்கையில எங்க இருக்கணும், கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த கீழே வாசி போடுங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரா, செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்த முடியும். அவர் தான் நம்முடைய பாதைகளை, ஆமா, அது அவர் மட்டும்தான் செம்மையானதா ஆக்க முடியும். மனிதர்களால் கூடாது. நீங்க நினைச்சிடலாம், ஐயோ எனக்கு இவ்வளவு பணம் இருக்குது, இதை வச்சு நான் இதை பண்ணிடலாம், இதை வச்சு நான் பிரச்சனை தீர்த்திடலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆண்டருடைய தயவு நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ அவர் தான் நம்முடைய பாதைகளை செம்மையாக்குகிறவர், செவ்வைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அப்போ சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. சுய புத்தியின் மேல சாயாம முழு இதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவர் என்ன பண்ணும், நினைத்துக்கொள்ளணும். என் வழிகள் நான் என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கு அர்த்தம் தான். நீங்க எதை செய்தாலும் ஆண்டுட்டு கேளுங்க, ஆண்டவரே நான் பண்றது சரியா, நான் பேசுறது சரியா, நான் சிந்திக்கிறது சரியா, நான் யோசிக்கிறது சரியா, நான் இந்த பாதையில போறேன் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலப்பா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் நீங்க அப்படி கேட்டு கேட்டு செஞ்சு பாருங்க, அந்த சமாதான வழியில நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இன்னொரு வசனம் ஏசாயா 40:29 வசனம். சோர்ந்து போயாகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சில நேரத்துல சோர்வுகள் வரும், சோர்வுகள் வரும், இல்லைன்னா சொல்லல. ஆனா ஆண்டுடைய வார்த்தை அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. நீ எதை கொடுத்தாலும் அவன் திருப்தி அடைய முடியாது. அவனுக்கு எல்லாமே இருக்குதுங்க, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கடை எல்லாமே இருக்குது. ஆனா சமாதானம் இல்லை. அது உங்களால் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் ஆண்டவர் சிலர் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். 40:20 ஏசாயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரா, சத்துவத்தை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு, அல்லேலூயா. இதுதான் சத்துவம் இல்லாததுக்கு பாத்தீங்களா, அவர் பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்க விரும்புகிறவரா இருக்கிறார். சில நேரத்துல நம்ம சில நேரத்துல நன்மை செய்வோம், சோறு வரும். நான் என்ன அவன் நன்மை தாங்க செஞ்சிருக்கிறேன், அவனுக்கு அவங்களுக்கு நான் நன்மை தான் செஞ்சிருக்கிறேன், அவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சோர்வு வரும் பாருங்க. அது வரவே கூடாது. நான் செய்கிறது யாருக்காக செய்யறது முக்கியம், யாருக்காக செய்யறது ரொம்ப முக்கியம். சில நேரத்துல சோர்வு எப்படி வேணாலும் வரும். நான் சொல்லி இருக்கிற போராட்டங்கள், சோர்வு, நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் இதெல்லாம் வருகிற போது நம்ம எப்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை குறித்ததான வேதத்திலிருந்து, வேத அடிப்படையிலிருந்து உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். அல்லேலூயா. அதுல
சில நேரத்துல நன்மை செய்கிற உங்க நன்மை தூசிக்கப்பட இடம் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். சில நேரத்துல நம்ம ஒருத்தர் நன்மை செய்திருப்போம், அவன் நமக்கு எதிராக நிற்பான். அதை பத்தி கவலை இல்லை நமக்கு. நாம் செய்தது யாருக்குங்க? ஆண்டவருக்கு செய்திருக்கிறோம். அப்படி எண்ணத்தோடு நம்ம செய்யணும். ஆண்டவருக்காக நம்ம செய்கிற போது நஷ்டங்கள் வரும். நஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை பாதிக்காது. அல்லேலூயா.